இடையில தூக்கமே வந்துடுது. இல்லை ப்ரோ, சங்கர் படம் அளவுக்கு இல்லை இது. 90s வந்த படங்கள் மாதிரியே இருக்கு இது. சரியான கமர்ஷியல் படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா தான் நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பரா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட வேலையை அவர் கரெக்டாக செஞ்சிருக்காரு. இல்லை, அதோட பெஸ்ட்டாக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதுவும் நல்லா தான் இருக்கு. எல்லாமே எங்கேயும் சேகாவில் நல்லா இருக்கு. சூப்பர். ஓகே தான் ப்ரோ, நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோயின் ரோல்லாம் எப்படி இருந்தது? படம் வேற 2.5 மணி நேரம் லாக் ஏதாவது இருந்ததா? லேக் பெருசாக இல்லை ப்ரோ. ஹீரோயினுக்கு பெருசாக ரோல் இல்லை, பட் ஓகே தான், நல்லா தான் நடிச்சிருக்கேன். சங்கர் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து இந்தியன் டூ ஃபாப் ஆச்சு. இந்த படம் அதுக்கு இது பரவாயில்ல ப்ரோ, இந்தியன் இருக்கு. சங்கர் டைரக்ஷன் எப்படி பண்ணீங்க? நல்லா இருக்கு. சரியான கமர்ஷியல் படம். எப்படி மேடம் இருந்தது படம்? கமர்ஷியல் படம். படம் நல்லா இருக்கு. புஷ்பம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்காவது போர் அடிச்சதா? லாக் ஏதாவது இருந்ததா? நல்லா இருக்கு படம். புஷ்பம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இந்த படம். ராம் சார் எப்படி சார் நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்கேன். நல்லா இருக்கு. மியூசிக் ஏதாவது ஸ்லோவா இருந்துச்சா? படம் எங்க இல்லை நல்லா தான் இருக்கு படம். இல்லை, படம் ஓகே தான், ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் போல போல். அதே இந்த முதல்வன் படம் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி. லாஸ்ட் இயர் இந்தியன் டூ ரிலீஸ் ஆகி அது அந்த அளவுக்கு போகல. இந்த படம் பார்க்கும்போது இல்லை அது ரொம்ப ஃபஸ்ட்டு. இது அதோட கொஞ்சம் பெட்டர், அவ்வளோதான். சங்கருக்கு இது கம்பேக்கா இல்லை? இல்லை ப்ரோ, சங்கர் படம் அளவுக்கு இல்லை இது. அந்த சாங்ஸில் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க விஷுவலு. மற்றபடி வேறு சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சுமாராக இருக்கு. சங்கர் டைரக்ஷனுக்கும் இதுக்கும் எப்படி சார் இருந்துச்சு? முன்னாடி முழுக்க ஆந்திரா ஃபிலிம் மாதிரி இருக்கு. அப்படி ஆமாம், தமிழ்நாடு ஃபிலிம். லாக் ஏதாவது இருந்ததா? சாங்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி படத்தில் ஸ்க்ரீன் பிளே காமெடி ஏதாவது? ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா இருக்குது. காமெடிலாம் எதுவும் இல்லை. ஸ்டோரி வந்து கரெக்டான சப்ஜெக்ட்டுக்கு எடுத்து சொல்லலை. படம் வந்து 2.5 மணி நேரம் எங்கேயாவது ஸ்லோவாக ஏதாவது இருக்குது? இடையில தூக்கமே வந்துடுது. பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சங்கர் படத்துக்கு இந்த படத்துக்கு எப்படி சார்? இந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இது ஃபுல்லாகவே தெலுங்கு கமர்ஷியலாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அது பார்க்கும்போது எப்படி சார்? நம்ம தமிழ் தெலுங்கு படம் மாதிரி தான். ரெண்டாவது எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு படம் வந்து 2.5 மணி நேரம் எங்கேயாவது ஸ்லோவாக ஏதாவது இருந்துச்சா? இல்லை எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸ்லோவாக தான் இருக்கு படம் ஃபுல்லாக. படம் ஓகேப்பா. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. எதிர்பார்த்து வந்தோம். ஷங்கருக்காக ஓகே பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் 90s வந்த படங்கள் மாதிரியே இருக்குது இது. இவர் இன்னும் அந்த ரேஞ்சிலே இருக்கார். இதுக்கு முன்னாடி போன வருஷம் ரிலீஸ் ஆன இந்தியன் டூ வந்துட்டு ஃப்ளாப். இந்தியன் டூவும் கிட்டத்தட்ட அதான் 90s அந்த பீரியடில் எடுக்க வேண்டிய படம். அப்போ எடுத்திருந்தா இது நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம இன்னும் வேறு லெவலில் டெவலப் ஆகி போயிட்டுருக்கோம் இல்லையா? ஓகே, ஷங்கருக்காக பார்க்க வந்தோம், அதனால அவருக்காக பார்க்கலாம். இன்னொன்று வேறு எந்த படமுமே வேறு இல்லை, அதுக்காக ஓகேன்ட்டு பார்த்துட்டு போயிடலாம். ராம் சரண் ஆக்டிங்லாம் எப்படி? ராம் சரண் இஸ் குட். அவர் பெரிய எஸ்ஜே சூர்யா செம்ம. ஆல்வேஸ் அவங்கவுங்க ரோல் அவங்க கரெக்டாக சூப்பராக பண்ணிடுறாங்க. எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸ்டோரி இன்னும் சேம் ஓல்டு ஸ்டோரியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கர ஸ்லோவாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா இல்லை.